ஹலோ, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றைக்கும் மேங்கோ ஸ்பெஷல் தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். இன்றைக்கி மாம்பழத்துக்கு பதிலாக மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு சொல்ல போகிற மூணு மெயின் இன்க்ரீடியன்ட் தான். எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யலான்னு பார்ப்போம் இன்றைக்கி. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பரான ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துருவோமா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா இது வரைக்கும் நாங்கள் முன்னாடி போட்ட அந்த மேங்கோ ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ செஞ்சுருவோம். மாங்காய் 2, கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், சுகர் 50 grams, டெசிகேட்டட் கோகோனட். இன்றைக்கி மாம்பழத்துக்கு பதிலாக மாங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு 2 கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் மாங்காய் இருந்தால் போதும். கிளிமூக்கு மாங்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாங்காய் மேல் தோலெல்லாம் முதல்ல சீவி எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் நல்ல புளிப்பாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்ணும் போல் தோணும் பார்க்கும்போது. இப்போ நம்ம இந்த 2 மாங்காவே நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு கட்டிங் தான். இப்போ அந்த மாங்காய் மேல் காம்பை வெட்டிட்டு சைடில் 2 கன்னத்தையும் வெட்டி எடுத்து நம்ம இது சின்ன சின்ன பீசஸாக வெட்டணும். இந்த கிளிமூக்கு மாங்காய் இருக்குது, அது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே நல்ல செங்காயாக இருந்தால் கூட சாப்பிடும்போது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு காரத்தூள்லாம் வச்சு எல்லாமே இதை தான் சாப்பிடுவாங்க பொதுவாக. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்வீட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 மாங்காவையும் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த வெட்டின பீசஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதை இந்த சின்ன சின்ன திப்பிங்கெலாம் வராதபடி நல்லா மையாக அரைச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நம்ம வெறுசாக அரைச்சா கூட ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைக்கணும். நம்ம ரொம்ப ஊற்ற வேண்டாம். அதுக்கு தேவையான எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். அரைச்ச பிறகு அந்த பதத்துக்கு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை வச்சுக்கலாம். இப்போ அந்த அரைச்ச அந்த மாங்காவை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த பேனில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த மாங்காய் பேஸ்ட்டில் ஒரு 50 grams சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா நீங்கள் போட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. 50 grams கரெக்டாக இருக்கும். வேணுன்றவங்க அதிகமாக போட்டுங்க. சுகரை போட்டு நல்லா நாம் இதை கரைச்சிக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் கரைச்சிக்கிட்டு இப்போது ஒரு லைட்டாக ஒரு கலருக்காக ஒரு பிஞ்சு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். க்ரீன் கலரு. இந்த நேச்சுரல் கலரே நல்லா தான் இருக்கும் மாங்காய். அது இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஃபுல்லாக நல்லா டிசால்வ் ஆகணும். நம்ம ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்லரி மாதிரி ஒரு பேஸ்ட்டோடு கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம அந்த மிக்சரோடு சேர்க்க போகிறோம். இப்போயே நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறோம். லம்ஸ் இல்லாமல் கரைச்சிங்க. இப்போ ஒரு கொதி வருது பாருங்கள். அந்த ஒரு கொதி வந்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கையில் ஊற்றிட்டு இன்னொரு கையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா எல்லாம் அப்படி அப்படியே கட்டி பிடிச்சிரும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அந்த மாங்காய் பேஸ்ட்டோடு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி அந்த ஹீட்லேயே அதை நல்லா வெந்துடும் அப்படியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வரணும் அது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்ட்டு. இது மாதிரி ஒரு செராமிக் பிளேட் இல்லைனா ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து அதில் ஒரு ட்ராப்பை விட்டு பாருங்கள். விட்டு அந்த தட்டை நல்லா சாய்ச்சி வச்சு பாருங்கள். அது அப்படியே வழியாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே நிற்கிது. சரியான கன்சிஸ்டன்சி இது. இப்போ சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அந்த சைஸுக்கு கட் பண்ணி ஒரு பட்டர் ஷீட்டும் போட்டுருங்க. இப்போ நாம் இந்த மேங்கோ மிக்சர் எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா அதை டேப் பண்ணிங்க, செட் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட மோல்டு இல்லைனா ஏதாவது ஸ்டீல் பிளேட் இருக்கும், இந்த சுற்றி பார்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேட்டு இல்லை கப்பு கிண்ணம் எதில் வேணாலும் ஊற்றிக்கலாம்.
இதை ஊற்றி அந்த பபிள்ஸ்லாம் இல்லாதபடி நல்லா டேப் பண்ணோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம 4 to 5 hours மினிமம் வைக்கணும். அடுத்தது ஒரு கப்பில் ஊற்றி காட்டுற மாதிரி. இது ஒரு பேப்பர் கப் தான். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கப் இருக்கும், இல்லை கிண்ணம், என்ன ஷேப் மோல்டில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை ஊற்றிங்க. இது நல்ல ஜெல்லி மாதிரி வரும். இதில் நம்ம வெறும் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டிருக்கோம், வேறு எந்த இதுவும் போடல நம்ம. ஆனால் சூப்பராக வரும். அந்த மாங்காவோடைய அந்த கன்சிஸ்டன்சிக்கும் இந்த கார்ன்ஃப்ளவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜெல்லி. சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நம்ம கப்பில் நம்மளுக்கு என்னென்ன வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதிலெல்லாம் நம்ம ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 6 hours ஆகிடுச்சு. நான் அந்த ஜெல்லி மோல்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக என்ன செய்யணும், ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்து அந்த எட்ஜஸை மட்டும் அப்படியே ஃப்ரீ பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஈஸியாக வெளியே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இந்த மோல்டுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே உல்ட்டா பண்ணி லைட்டாக அந்த மோல்டுக்கு அடியில் நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா அந்த ஜெல்லி அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு நைஃப் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம வெட்ட போகிறோன்றதை. ஸ்கொயராக தான் இதை நம்ம வெட்ட முடியும். இப்போ வெட்டி நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா ஈக்குவல் சைஸாக அதை ஸ்கொயராக நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரையும். அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் ஸ்வீட்டு எல்லாமே கலந்துருக்கும். இப்போ இந்த வெட்டி எடுத்த அந்த மேங்கோ ஸ்லைசஸ் எல்லாம் டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து நத்திங் பட் ட்ரை கோகோனட்டு. இந்த ட்ரை கோகோனட் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் கோகோனட்டை நல்லா ஃபைனாக திருவிட்டு அதை வானலில் போட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அதை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகிறதுக்கு நான் செரியை வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு சென்டரில் 2 வச்சுருங்க. சூப்பராக இருக்கும், பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல். அடுத்தது கப்பில் உள்ள ஜெல்லி எடுக்கலாமா, அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு லைட்டாக வச்சு டேப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த கப்பு எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள். அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது. இப்போ நம்ம கப்பில் ஊற்றின ஜெல்லியை வெட்டி பார்க்கலாமா. இது வந்து அழகாக ரவுண்டாக வெட்டலாம் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கும்னா இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இதே மாதிரி இதை கட் பண்ணி அந்த டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணி அதுக்கு நடுவில் செரி இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு, கேஷ்நட்டு எது இருக்கோ வைங்க உங்கள் வீட்டில். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. எல்லா பொருளுமே வீட்டில் கிடைக்கும். உடனே நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. மாங்காய் எல்லா வீட்லேயும் இருக்கவங்க எல்லா கடையிலையும் கிடைக்கும். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இன்றைக்கி மாம்பழத்துக்கு இப்போலாம் மாங்காவை வச்சு ஒரு சூப்பர் ஸ்வீட் இல்லை. இது டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.